நீங்கள் துன்பத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, சுமையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அந்த பாடையை தொட்டு அந்த மரித்து போன வாலிபனை எழுப்பியது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் தொடுகிறார். அன்பானவர்களே, உங்களுக்கும் வாழ்வு கொடுக்கிறார். நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் துன்பத்திலே, வேதனையிலே, கஷ்டத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் அல்ல. இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். So tonight we are going to meditate on, are you seeking God's face or just His hand? நீங்கள் தேடுவது கடவுளின் முகத்தையா அல்லது அவருடைய கையையா? In other words, are you seeking God's kingdom or just for the worldly needs? இன்னொரு வார்த்தையை சொல்லுவோமாக என்றால், இறைவனுடைய அரசை நீங்கள் தேடுகிறீர்களா அல்லது உங்களுடைய உலக தேவைக்காக இறைவனை தேடுகிறீர்களா? இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. எதற்காக நாம் இறைவனை தேடுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை வழி நடத்துவதற்காக அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வேண்டுகிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுமை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வேண்டுகிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுமை செய்யும். Many people seek God. நிறைய மக்கள் கடவுளை தேடுகிறார்கள். But why do they seek God? ஏன் அவர்கள் அல்லது நாம் இறைவனை தேடுகிறோம்? Some seek Him to live happily in this world. இந்த உலகிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சிலர் இறைவனை தேடுகிறார்கள். Others seek Him to live as good people. ஒரு சிலர் நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை தேடுகிறார்கள். சரியா? ரெண்டுலையுமே நிறைய வித்தியாசம். ஒரு சிலர் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இறைவனை தேடுகிறார்கள். ஒரு சிலர் நல்லவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். But listen carefully, the desire to be good must come first. நீங்கள் கவனிக்க வேண்டும், நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது முதலிலே வர வேண்டும். நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இறைவனை தேடுகின்றோம். ஆனால் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முதல் தேவையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கூட சொன்னார், முதலிலே கடவுளுடைய அரசை, முதலில் என்ன செய்ய சொன்னார்? கடவுளுடைய அரசை தேடுங்கள், அதுக்கு பின்பு உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆனால் நாம் ரிவர்ஸ், வேற மாதிரி தேடுவோம். முதலிலே இறைவனை தேடுவதில்லை, நம்முடைய தேவைகளை முன்வைத்து இறைவனை தேடுகின்றோம். You have to seek God first, because if you live rightly before God, happiness will follow automatically. நானும் நீங்களும் உண்மையாகவே முதலில் இறைவனை தேடுவோம் என்றால் எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானம் தானாகவே எங்களை பின்தொடர்ந்து வரும். Don't follow the fisherman, go to the sea.
அப்படின்னு சொல்லுவார்கள். மீன் பிடிக்கிறவரை பின்பற்றாதீர்கள், கடலுக்கு போக கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களே பிடிக்கலாம். மீன் பிடிக்கிறவரிடத்திலே மீன் இல்லை, கடலுக்குள்ளே தான் மீன் இருக்குது. If you seek God first, your needs will give by God. முதலில் நீங்கள் இறைவனை தேடுகிறவர்களாக மாறினால் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனால் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. If your heart is not right, you cannot walk in God's goodness. உங்களுடைய உள்ளம் சரியாக இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் நன்மையான வாழ்க்கையில் வாழ முடியாது. என்றால் உள்ளம் மிக மிக முக்கியம். Saint John Chrysostom once said, "Seek the Lord not because you need something, but because you love Him." புனித கிறிஸ்தோத்திரம் ஒரு முறை என்ன கூறினார் என்றால், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுவதால் அல்ல, மாறாக நீங்கள் அவரை நேசிப்பதால் கடவுளை தேடுங்கள். When you seek God out of love, you will find more than your answer. கடவுளை நீங்கள் உண்மையாகவே அன்போடு நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்கள் கேள்விகள் அல்லது உங்கள் தேவைகளுக்கு மேலாக இறைவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதை நீங்கள் காண முடியும். And also you will find Him. நிச்சயமாக நீங்கள் அவரை காண முடியும், உங்களால் அவரை கண்டுகொள்ள முடியும். You will find peace that the world cannot give. உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். You will find God's favor wherever you go and whatever you do. நீங்கள் உண்மையாகவே இறைவனோடு இருக்கிறவர்களாக இருந்தால், இறைவனை தேடுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் இறைவனுடைய அருள் உங்களோடு வரும். நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அங்கெல்லாம் இறைவனுடைய அருள் உங்களோடு இருக்கும். What makes a person good or evil? எது ஒரு மனிதரை நல்லவராக அல்லது தீயவராக மாற்றுகிறது? It is not your education, உங்களுடைய படிப்பு அல்ல, not your wealth, உங்களுடைய பணம் அல்ல, or your background, உங்களுடைய பின்னணி அல்ல. It is your heart, உங்களுடைய உள்ளம். உங்களுடைய உள்ளம் சரியாக இருந்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் சரியாக இருப்பீர்கள், அவ்வளவுதான். Man looks at the outward appearance, but the Lord looks at the heart. 1 Samuel chapter 16 verse 7 says. 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்கிறது? மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், இறைவன் உள்ளத்தை பார்க்கிறார். மனிதனால் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளத்தை பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவரால் மட்டும்தான் உள்ளத்தை பார்க்க முடியும். So if your heart is filled with God, you will be good person. உங்களுடைய உள்ளம் இறைவனால் நிறைந்திருக்குமாக இருந்தால், உங்கள் உள்ளத்திலே இறைவன் இருப்பாராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக நல்லவராக இருக்க முடியும். If your heart is ruled by Satan, you will become evil. எங்களுடைய உள்ளம் அலகையினால் ஆளப்படுமாக இருந்தால் நாங்கள் பொல்லாதவர்களாக இருப்போம். Even if you go to church every week or every day, நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகலாம். Even if you say all the right prayers, எல்லா விதமான சபங்களையும் நீங்கள் சொல்லலாம். Even if others think you are holy, மற்றவர்கள் எங்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள் என்று நினைத்தாலும், if your heart ruled by evil, you will be evil. உங்களுடைய உள்ளம் அலகையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் அல்லது அலகையினால் இயக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் தீயவர்களாக இருப்பீர்கள். Even if you carry a holy Bible or holy rosary,
you will be not right. இறை வார்த்தையை நாங்கள் வைத்திருந்தாலும் சுபமாலையை நாங்கள் வைத்திருந்தாலும் நம்முடைய உள்ளம் சரியில்லை என்றால் நாங்கள் சரியானவர்களாக இருக்க முடியாது. Because your heart is not right. There are two powers at work in this world. ரெண்டு சக்திகள் இந்த உலகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. God, number one, God who brings life, light and truth. ஒன்று இறைவன், அவர்தான் வாழ்வை நமக்கு கொண்டு வருகிறார், வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வருகிறார், உண்மையான வாழ்வை நமக்கு கொடுக்கின்றவர். The other one, Satan, who brings darkness, destruction and lies. பொய்களை, பலவிதமான குழப்பங்களை, இருளை கொண்டு வருகிற சாத்தான். இந்த ரெண்டு சக்திகள் இந்த உலகத்திலே ஆளுமை செய்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ரெண்டு சக்தியிலே ஒன்றினால் கட்டாயமாக ஆளுமை செய்யப்படுவார்கள். Who is ruling your heart today? உங்களுடைய உள்ளத்தை அல்லது உங்களுடைய இதயத்தை யார் ஆளுமை செய்வது? Your life is like a glove. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு கை உறையை போன்றது. By itself is lifeless. இதை பார்த்தீர்கள் என்றால் இதுக்கு இப்பொழுது சக்தியே இல்லை. இதனால் ஒன்றும் செய்ய முடியாது, இதனால் ஒன்றும் பிடிக்க முடியாது, இதனால் ஒன்றும் தூக்க முடியாது. It moves only when something fills in. If you put your finger in, it will come life. Then it will move. If you put all the fingers inside, then you can hold something. You can move something. And also, when you put all your hand inside, then you don't see your hand. You will see only glove. உங்களுடைய முழு கையையும் உள்ளே நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கையை இதற்கு மேலே பார்க்க மாட்டீர்கள். இந்த கையுறையை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். But look carefully now, this glove is not lifeless glove. It can do something. இது இப்ப சக்தி இல்லாத ஒன்றல்ல. இதனால் ஏதாவது இப்பொழுது செய்ய முடியும், பிடிக்க முடியும், தூக்க முடியும், அசைய முடியும். Similarly, when God rule you, எப்பொழுது கடவுள் உங்களை ஆளுமை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, then you will move for God. If Satan rule you, your life move for Satan. Likewise, I told you, you no longer see your hand. உங்கள் கையை நீங்கள் பார்க்க முடியாது after you wear all the glove. In the same way, when good or evil take hold of your life, it works through us. நான் சொன்னது போல எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது அல்லது கெட்டது உள்ளே வர ஆரம்பிக்கிறதோ அதுக்கு பின்பு நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பித்து விடுவோம். When God takes hold of our life, people may not see God directly. I told you, you cannot see my hand now. எப்பொழுது இறைவன் நமக்குள்ளே வந்து விடுகிறாரோ மக்களால் இறைவனை இப்பொழுது பார்க்க முடியாது. சரியா? இறைவனை நேராக இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. But they see God in our life through the blessing He gives us. கடவுள் என்னென்ன நன்மைத்தனங்களை நமக்கு செய்கிறாரோ, என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கருகிறாரோ அதை மட்டும்தான் மக்களால் இப்பொழுது பார்க்க முடியும். When evil take hold us, people may not see Satan directly. அதுபோல அழகை நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது மக்களால் அழகையை நேரடியாக பார்க்க முடியாது. But they see His work in our life. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை மக்களால் பார்க்க முடியும். You may look normal on the outside. நீங்கள் வெளியிலே சாதாரண ஒருவராக தெரியலாம். But your action will be pain, sin and destruction.
வெளியிலே நாம் சாதாரணது போல இருந்தாலும் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றால் தாறுமாறாக இருக்கும், பாவம் நிறைந்ததாக இருக்கும், இருள் நிறைந்ததாக இருக்கும். Your choice will lead to sorrow. நீங்கள் என்ன தெரிவு செய்தாலும் தீமையை தெரிவு செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். துன்பத்தை நோக்கியே நீங்கள் பயணிக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள். Guilt and brokenness will be inside. உள்ளுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் குற்ற உணர்வுகள், உடைந்த நிலைகள் நமக்குள்ளே இருக்கும். வெளியிலே நாம் சாதாரணமாக தெரியும், ஆனால் உள்ளுக்கு நாம் உடைக்கப்பட்டவர்களாக இருப்போம். Read Mark chapter 5 verse 1 to 20. மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 1 இலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், this is not just a story, it is a learning lesson for us. இது வெறும் ஒரு கதை அல்ல, இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு படிப்பினை. A man was living in the tomb filled with evil spirit. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதர் அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதினால் கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி என்று பார்க்கின்றோம். He was alive but lived like the dead person. அவர் உயிரோடு தான் இருக்கிறார், ஆனால் பார்த்தீர்கள் என்றால் கல்லறையிலே வாழ்ந்து ஒரு மரித்தவர் போல கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். He was uncontrollable. அவரால் யாரையுமே அடக்கி வைக்க முடியவில்லை. சாதாரண ஒரு மனிதர், அவருக்குள்ளே இப்பொழுது அழகை வந்திருப்பதினாலே வீட்டில் இருக்க வேண்டியவர் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு மனிதராக இருக்க வேண்டியவர் யாராலும் அடக்க முடியாத ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். He was a violence, வன்முறை உள்ளவராக இருந்தார். Isolated, தனிமையை தேடி தனிமையிலே வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தார். And full of pain. அவருடைய வாழ்க்கையிலே நிறைய வேதனைகள் இருந்தது. தன்னை தானே காயப்படுத்துகிறார், ஆடை இல்லாமல் இருக்கின்றார், இரவு பகலாக கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார். அதை படித்து பார்த்துக்கொண்டால் அப்படியே பார்க்கலாம். He had no peace, no cloth, no home even. அவருக்கு சமாதானம் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவர் ஆடை அணியாத ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு இருப்பதற்கு இல்லிடமே இல்லை. அவருக்கு எல்லாம் இருக்குது, இல்லிடமெல்லாம் இருக்குது, ஆனால் அவரால் அந்த வீட்டுக்குள் இருக்க முடியவில்லை. ஆடை இருக்கிறது, ஆனால் ஆடையை அவரால் அழகாக அணிய முடியவில்லை. ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த தீமை, அந்த அசுத்த ஆவியின் வல்லமை. He cried out day and night. இரவும் பகலும் அவர் கூச்சலிட்டு கொண்டிருப்பார் அன்பானவர்களே. And cut himself with stone. அவர் தன்னைத்தானே கற்களால் கீறி கிழித்து கொண்டிருந்தாராம். இன்றைக்கும் நிறைய வாலிப பிள்ளைகள் அதை செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பிளேட் எடுத்து வெட்டுவது, தன்னுடைய உடலை காயப்படுத்துவது. இன்றைக்கு எல்லாருமே டாட்டூ குத்துவது, அதெல்லாமே ஒரு ஃபேஷனாக வந்திருக்கிறது இப்பொழுது. சரியோ, நாம் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலேயே செய்வது. சில நேரத்திலே பொய்யை உண்மை என்று நம்பி அதுதான் உண்மை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Why this man was like this? Because his heart was ruled by Satan. என்றால் அவருடைய இதயம் அலகையினால் ஆளப்பட்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் அலகையின் சக்தியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Some of you are not living in the physical tombs. உங்களில் சிலர் இப்பொழுது கல்லறையிலே வாழ்ந்து கொண்டு இல்லாமல் இருக்கலாம். But you are surrounded by spiritual death maybe. நீங்கள் ஆவிக்குரிய ஒரு மரணத்திலே நீங்கள் இப்பொழுது மரித்தவர்களாக இருக்கலாம். Your peace is death. உங்களுடைய சமாதானம் மரித்து போன ஒன்றாக இருக்கலாம். Your relationships are broken. உங்களுடைய உறவுகள் உடைந்து போயிருக்கலாம். Your life in fear. உங்கள் வாழ்க்கை ஒரு பயத்தில் இருக்கலாம். Or anger, ஒரு கோபத்தில் இருக்கலாம். Or constant sadness, தொடர்ச்சியாகவே துக்கத்தில் இருப்பது. This all sign of evil, my friends. இது எல்லாமே ஒரு சாத்தானுடைய செயல்தான். என்றால் இதுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இதுக்கும் கடவுளுக்கும் நோ எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கும் சாத்தானுக்கும் தான் சம்பந்தம்.
You are bound by addiction. சில விதமான பலவீனங்களுக்கு, அதாவது அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அதுக்குள்ளே நாம் அடைபட்டவர்களாக இருக்கலாம். or bad habits, தவறான பழக்க வழக்கங்கள், bad thinking or bad speech, தவறான சிந்தனைகள், தவறான கதைகள், or bitterness, பிடிவாதம், வைராக்கியம். If you live like that, you need deliverance. அது போன்ற ஒரு நிலையிலே நாம் இருப்பமாக இருந்தால் கட்டாயமாக அதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். Jesus came to that tomb. அதில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசு அந்த கல்லறைக்கு வந்தார் அப்படி என்று பார்க்கின்றோம். With one word, Jesus cast out the demons. ஒரு வார்த்தையிலே இயேசு அந்த பிசாசுகளை விரட்டி அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 2000 பன்றிகள் அதிலே மரித்தது. இயேசு பிசாசை விரட்டிய பொழுது அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிகளுக்குள் போனது அப்படி என்று பார்க்கிறோம். சரியோ? அப்ப 2000 பன்றிகள் விழுந்து மரித்து இருக்குது. அதுக்குள்ளே அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு கூட யார் என்று கேட்கும் பொழுது லியோன், அதாவது நிறைய, அதாவது ஆயிரக்கணக்கான பிசாசுகள் உள்ளே இருப்பதாக அந்த மனிதன் கூறுவான். சரியா? ஒரு பிசாசு இல்லை, ஆயிரக்கணக்கான பிசாசுகள். அப்ப கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் அங்கு போயிருக்கின்றால் 2000 அசுத்த ஆவியின் செயல்கள், அசுத்த ஆவியின் வல்லமைகள் அந்த மனிதனுக்குள்ளே இருந்திருக்கிறது. Because of that, the man was live in the tomb. அந்த மனிதன் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம். But Jesus delivered them. ஆண்டவர் இயேசு அந்த மனிதரை விடுதலை ஆக்கிய பொழுது பார்த்தீர்கள், that man was delivered, the man clothed. அந்த மனிதன் விடுதலை ஆக்கப்பட்டு அதுக்கு பின்பு ஆடை அணிந்திருந்தான் அப்படின்னு லூகாஸ் நற்செய்தியிலே பார்க்கலாம். விடுதலை பெற்ற பின்பு, அவனுக்குள்ளே விடுதலை வந்த பின்பு அதுக்கு பின்பு ஆடை இல்லாமல் அவனால் இருக்க முடியவில்லை. உடனடியாக அவன் ஆடை அணிந்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கின்றோம். So his mind became peace. அவனுடைய உள்ளம் சமாதானத்துக்குள் வந்தது. And he became a new person. அவர் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்டார். Also he became a witness for God. அது மட்டுமல்லாமல் அந்த மனிதன் கடவுளுக்கு சான்று பகர ஆரம்பித்தான் என்று அதிலே நாங்கள் வாசிக்கலாம். ஸோ இவ்வளவும் எதனால் நடக்கிறது பாருங்கள். இப்பொழுது இயேசு விடுதலை கொடுத்த உடனே அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசுவின் வல்லமை வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஒரு நிமிடத்திலே மாற்றப்படுகிறது. ஆடை அணிகின்றான், சமாதானமாகின்றான், இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். இயேசு சொல்வார், இல்லை, நீ உன் வீட்டுக்கு போய் உன் இனத்தாருக்கு என்ன நடந்தது என்பதை நீ சொல்லு. அவன் போய் அதை சொன்னானாம். நற்செய்தியை சொல்லுகிறவனாக அவன் மாற்றப்பட்டான். நம்முடைய உள்ளம் எதனால் ஆளப்படுகிறதோ அது போலவே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதனால் நாம் கோயிலுக்கு வருவது, அல்லது நாம் சுபங்கள் சொல்லுவது, நாம் இறைவார்த்தை வைத்திருப்பது, படிப்பது, பேசுவது, இதெல்லாம் தாண்டி நம்முடைய உள்ளத்தை யார் ஆளுமை செய்வது, அதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அன்பானவர்களே. You cannot live half for God and half for the world. நீங்கள் பாதி கடவுளுக்காகவும் பாதி உலகத்துக்காகவும் வாழ முடியாது. If you keep giving space to Satan, நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தால், if you keep giving space to evil or darkness, ஒரு தீமைக்கோ இருளுக்கோ தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் நாம் இடம் கொடுத்து கொண்டிருந்தால், your life will remain like a graveyard. எங்களுடைய வாழ்க்கை ஒரு கல்லறை போலவே தோன்ற ஆரம்பித்து விடும். Filled with brokenness and pain. நம்முடைய வாழ்க்கை பலவிதமான உடைவுகளால், வேதனைகளால் நிரம்பி இருப்பதை நம்மால் காண முடியும். But if you give your heart to Jesus, ஆனால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் இயேசுவுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால், he will restore you. அவர் உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறவராக இருப்பார். எல்லாம் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? He will renew and use you for his glory. அவர் உங்களை புது படைப்பாக மாற்றி அவருக்காகவே அவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். அன்பானவர்களே,
அதுவரைக்கும் நான் சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக இருப்போம். சாத்தான் எங்களை வைத்து குழப்பங்களை, பிரச்சனைகளை, சண்டைகளை, சோர்வுகளை, அவிசுவாசத்தை, இது போன்ற பல விடயங்களை செய்து கொண்டிருப்பான். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தின் கருவியாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்களே குழப்பத்தின் ஒரு கருவியாக இருப்பீர்கள். ஆனால் இயேசு உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் சமாதானத்தின் கருவியாக மாறிவிடுவீர்கள். So look at this glove again. You are like a glove. If you give permission for darkness to enter, you will act in evil ways. ஆகவே மீண்டும் இந்த க்ளவை நீங்கள் கவனியுங்கள். இந்த கையுறையை நீங்கள் சாத்தான் உள்ளே வருவதற்கு இடம் கொடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் சாத்தானுக்குரிய விதத்தில் நடக்க ஆரம்பிப்பீர்கள். சரியோ? அது ஒவ்வொரு விரலாக வரும் பொழுது ஒவ்வொரு விரலும் அப்படியே செயல்பட ஆரம்பிப்பது போல சாத்தான் ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்மை அவன் கட்டி வைக்க ஆரம்பித்து விடுவான். But if you give permission to God, he will use you for his glory. ஆனால் உள்ளே ஆண்டவர் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களாக இருந்தால் கடவுள் அவருடைய மகிமைக்காக உங்களை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி மீண்டும் முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். You must choose what you want to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். God's want to come into your heart. கடவுள் உங்களுடைய இதயத்துக்குள்ளே வர விரும்புகிறார். Into your family and into your life. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இறைவன் வர விரும்புகிறார். Let him come in. கடவுள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுங்கள். கடினப்படுத்தாதீர்கள் உங்கள் உள்ளத்தை மூடி வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இல்லை, எனக்கு இந்த சிற்றின்பம் தான் வேண்டும், எனக்கு இந்த உலகம் தான் வேண்டும், எனக்கு இந்த பெருமை தான் வேண்டும், எனக்கு இந்த புகழ் தான் வேண்டும், எனக்கு இந்த பணம் தான் வேண்டும். நோ, கடவுள் உங்களுக்குள்ளே வருவதற்கு முதல் இடம் கொடுங்கள். Don't reject God's presence or Jesus. கடவுளுடைய பிரசன்னத்தையோ இயேசுவையோ நீங்கள் ஒருபோதுமே நிராகரித்து விடக்கூடாது. But also remember this, Satan is trying hard to take control of your life. இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சாத்தான் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். But once you give your heart to Jesus, ஆனால் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து விடுகிறீர்களோ, Satan cannot enter your heart. சாத்தானால் உங்கள் இதயத்துக்குள் வர முடியாது. மீண்டும் தடவை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? That's all you have to do. உங்கள் வீட்டுக்குள்ள செய்வின, சூனியம், மந்திரம், ஏவுதல், தரித்திரம், சாபம் இதெல்லாம் இருக்குதா? சரி, இதுக்கு நாம் என்ன செய்கிறது? இதுக்கு எந்த கடையில் மருந்து இருக்குது? ஒரு கடையிலேயும் மருந்தில்லை. இயேசுவை உள்ளே கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வர வேண்டும். அவரை பாடுங்கள் சத்தமாக, துதியுங்கள் சத்தமாக, இயேசுவின் வார்த்தையை சத்தமாக வாசியுங்கள். வீட்டுக்குள்ளே இயேசுவை கொண்டு வாருங்கள், அவ்வளவுதான். Satan cannot enter your home. Satan cannot destroy your life if Jesus is there. Satan has no power over you. இயேசு உங்களுக்குள் இருப்பார் என்றால், உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார் என்றால், சாத்தானால் அதை மேற்கொள்வதற்கு சக்தி இல்லை. You have power over Satan. நீங்கள் தான் சாத்தானுக்கு மேலே சக்தி உள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். So this is the time for our choice. எங்களுடைய தெரிவிக்கான நேரம் இது. Let's close our eyes for a minute. ஒரு நிமிடம் எங்கள் கண்களை நாம் மூடிக்கொள்வோம். And examine our life. எங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஒரு முறை நாம் பரிசோதிப்போம். If you want Jesus come into your heart, இயேசு உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், your life or your family
உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே வர விரும்பினால் just say in your heart, Jesus, I want you. இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே சொல்லுங்கள். Jesus, I want you in my family, in my home. இயேசுவே நீர் என்னுடைய குடும்பத்திலே என் வீட்டிலே நீர் வேண்டும் எனக்கு. Touch me, Jesus. என்னை தொடும் இயேசுவே. Touch me, Jesus. என்னை தொடும் இயேசுவே. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand for the prayer. நாம் எல்லாரும் சுபத்துக்காக இப்பொழுது எழுந்து நிற்கலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். குருமாக அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அன்பின் ஆண்டவரே, இதோ உம்முடைய திருக்கரம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதாக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது இறங்கி வரட்டும். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையினால் தொடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையினால் விடுதலை உண்டாவதாக. யார் யாருடைய வாழ்க்கையை, யார் யாருடைய குடும்பத்தை, யார் யாருடைய எதிர்காலத்தை பொல்லாத சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால் அவைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி நான் கட்டளையிடுகிறேன். கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சாத்தானுடைய எல்லா விதமான தீமைகளையும் இப்பொழுது அகன்று போவதாக. அதற்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது வருவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் வருவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. அந்த மனிதனுக்குள் தீய ஆவி குடிகொண்டிருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கைக்குள் இருந்த வன்முறைகள், அவனுடைய வாழ்க்கைக்குள் இருந்த அசிங்கங்கள், அவனுடைய வாழ்க்கைக்குள் இருந்த வேதனைகள், தனிமைகள், கூக்குரல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் அந்த மனிதனை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க விடவில்லை. நீர் விடுதலை ஆக்கினீர். அதுபோல இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர். பொல்லாத சத்துருவினால் இவர்களுக்குள் வந்திருக்கிற அழுகுரல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இல்லாமல் போவதாக. அவலங்கள் இல்லாமல் போவதாக. தனிமைகள் இல்லாமல் போவதாக. மனக்குழப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக.
கூக்குரல்கள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக. சண்டைகள், போட்டிகள், குழப்பங்கள், வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. அன்பின் ஆண்டவரே, நீர் இவர்களுக்கென்று அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தும், அழகான ஒரு நல்ல வீட்டை கொடுத்தும், அதற்குள்ளே இவர்கள் சமாதானமாக வாழ முடியாதபடி, ஒற்றுமையாக வாழ முடியாதபடி, பொல்லாத இருளின் வல்லமைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அத்தனை இருளின் வல்லமைக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த இருள் எல்லாம் விலகி போவதாக, ஒளி தோன்றுவதாக, சமாதானம் வருவதாக, மகிழ்ச்சி வருவதாக. அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த மனிதனுக்குள் பொல்லாத சத்துரு இருந்ததினாலே அவன் தன்னுடைய உடலை கிழித்துக் கொண்டிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல இன்றைக்கு பொல்லாத சத்துருவினுடைய ஆளுமையினால் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அத்தனை தீய ஆவியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். Thank you Lord. மை துதிக்கிறோம் அப்பா, மை போற்றுகிறோம். பொல்லாத சத்துரு யாருடைய உடலையும் தொட முடியாதபடி இயேசுவின் இரத்தத்தினால் காவல் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தினாலும் சத்துருவின் வல்லமையினாலும் உடலிலே தோன்றியுள்ள நோய்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் குணமடைவதாக. Thank you Jesus. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொருடைய சிந்தனைக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் வருவதாக. இதோ உம்முடைய வல்லமை வருவதனால் இருள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே, தீமைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே, நோய்கள் குணமடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வருவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் வருவதாக. நீர் கொடுக்கிற விடுதலை ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. நீர் கொடுக்கிற வெற்றி ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. நன்றி அப்பா, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி. எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களுக்கு நீர் நல்வாழ்வு இப்பொழுது தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் வந்து கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். ஹல்லேலூயா.